பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவனோட வார்த்தை பார்த்திங்கன்னா அது எரேமியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தால் படைத்து வானங்களை தம்முடைய அறிவினால் விரித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை பார்த்தீங்களா? வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்திருக்கிறாராம். பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கியிருக்கிறாராம். உலகத்தை தம்முடைய ஞானத்தால் படைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது. எந்த டெக்னாலஜி வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த டெக்னாலஜி வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. சர்ஜரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ஜரி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் செய்தார். ஒரு குக்கிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேக்கப் அண்ட் எஸ்வா ஒரு கிரேட் குக்ஸ். ஒரு டென்ட் மேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு டென்ட் மேக்கராக இருந்தார். ஒரு மியூசிஷியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய தாவீது ஒரு கிரேட் மியூசிஷியனாக இருந்தார். ஒரு ஃபார்மிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈசாக்கு ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விவசாய காணப்பட்டார். ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்ணெய் விற்று தன் கடனெல்லாம் அடைக்கிற ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்க முடியும். ஒரு ஆர்கிடெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோவா ஒரு கிரேட் ஆர்கிடெக்டாக ஒரு பெரிய பேழையை உண்டாக்குனார். மோசஸ் எல்லா நிலையிலும் he was skilled, ஒரு கிரேட் லீடர். அவர் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலமோன் அவர் ராஜாவாக இருந்த நாட்களில் அந்த யூனிஃபார்ம் சிஸ்டமை கொண்டு வந்தார். இப்படி எந்த டெக்னாலஜி வேணாலும் இருக்கட்டும், அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தின் வழியாய் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா சகல விதமான காரியம். மீடியா மினிஸ்ட்ரி வேதத்தில் ஆல்ரெடி இருக்குது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி யாருக்கெல்லாம் ஜாப் வேணும்? தேவனாகிய கர்த்தர்கிட்ட ஒரு ஜாப் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட வேலை செய்கிறீங்களா? அவர் நேர்த்தியாய் உங்களுக்கு பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். அவர் அநீதியான தேவன் அல்ல, அநீதியான மேனேஜர் அல்ல, ஒரு குட் மேனேஜர். அவர்கிட்ட ஜாப் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு ஜாப் வேணும்? ஏசப்பா கிட்ட வாங்க. ஏசப்பாவுடைய ஃபீல்டில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. என்ன வேக்கன்சி தெரியுங்க? அவருக்காக நீங்கள் வேலை செய்யணும், ஆத்துமாக்களை போய் ஆதாயம் பண்ணணும். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர்கிட்ட நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏசப்பா கிட்ட நீங்கள் வேலை செய்யுங்க. அவர் உங்களுக்கு தேசம் எங்கிலும் போய் அவருடைய நற்செய்தியை சொல்லும்படி, அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியத்தையும் நீங்கள் மற்றவங்க சொல்லும்படி எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு. அவர்கிட்ட வேலை செய்ய இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி ஜாப் வேணும்? ஏசப்பாவோட ஃபீல்டில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்க. அவர் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். உங்களுக்கு அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவருக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ளுங்களோ, உங்களை தேசமெங்கிலும் கொண்டு போய் அவருடைய நாம மகிமைக்காக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருக்காக நீங்கள் வேலை செய்யணும். அவருடைய ஃபீல்டில் அவர் நேர்த்தியாய் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். ரெடியாக இருக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் ஜாப் வேணும்? இன்றைக்கி ஏசப்பாவோட ஃபீல்டில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. அவருடைய வீட்டில் நிறைய வேக்கன்சி இருக்குது. ஏசப்பா கொடுக்குற அந்த வேலையை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படின்னா இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தர் உங்களை தேசம் எங்கிலும் உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. செபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த பூமி வானத்தையும் உலகத்தையும் நீர் உம்முடைய ஞானத்தாலும் உம்முடைய அறிவினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உண்டாக்கியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று, உமக்காக ஊழியம் செய்யும்படி தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இன்றைக்கு அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. தேசம் எங்கிலும் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கும்படி பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Praise the Lord. God bless you.